தேர்தல் பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. பிற தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடாது, அனைவரும் வெளியேற வேண்டும். காவல்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. பரப்புரை செய்யக்கூடாது, பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட ஒருவேளை யாரேனும் மீறினால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எடுப்பாங்க ஸ்டாலின்? தேர்தல் ஆணைய விதிகளை மீறும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீதும் அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மீதும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க உள்ளது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த தனிப்பட்ட நபர்கள் தேர்தல் விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் இல்லை அல்லது இரண்டுமே சேர்த்து அவர்களுக்கான தண்டனையாக விதிக்கப்படும். அது அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ப அந்த தண்டனை விவரங்களை தேர்தல் ஆணையம் வகுக்கும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தொகுதியை சாராதவர் உடனடியாக அந்த தொகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். காவல்துறையினர் உடனடியாக அந்த விடுதிகளாகட்டும், திருமண மண்டபங்கள், அதே போல அங்கு வாடகைக்கு வசிப்பவர்கள் என அனைவருமே உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. அந்த தண்டனை விவரங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் விதிகளை மீறும் பட்சத்தில், அதே போல பரப்புரை, ஒருவேளை தேர்தல் பரப்புரையில தொடர்ச்சியாக மறைமுகமாக ஈடுபட்டாலே இது போன்ற தண்டனைகள் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. நேரடியாக செல்பவர்களுக்கு இது மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்க, சமூக வலைதளங்கள்ல என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அமல்ல இருக்கும்? அதாவது தற்போதைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எக்காரணம் கொண்டும் தேர்தல் சார்ந்த அந்த பரப்புரை விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதாவது இது நபர்களுக்கு மட்டுமல்ல, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கூட இது போன்ற தேர்தல் விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. அதாவது பரப்புரை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், இதற்கு முன்பு நடந்த பரப்புரைகளை ஒளிபரப்பக்கூடாது. அதே போல சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாமே தவிர அது சார்ந்த விஷயங்களை மேலும் பரப்பக்கூடாது என்ற ஒரு விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால், சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு போட்டால் கூட அது சார்ந்த புகார்களை தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக அனுப்ப வேண்டும். அவ்வாறு புகார்கள் அனுப்பினால் மட்டுமே அது சார்ந்த விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளது. அதனால் சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக இது போன்ற பரப்புரைகளில் இந்த சைலண்ட் பீரியட் போன்ற அந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது. ஒருவேளை குறிப்பிட்ட நபர்களோ அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோ சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்புரையில் ஈடுபட்டால் அது சார்ந்த புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் அது சார்ந்த அந்த மேற்கொண்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. புகார் கொடுப்பதற்கான வரைமுறைகளாக என்னென்ன வைத்திருக்கிறார்கள்? ஏதேனும் மக்களோ அல்லது கட்சி சார்ந்தவர்களோ புகார் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகுவது? அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மின்னஞ்சல் முகவரி கொடுத்திருக்காங்க. அதே போல தேர்தல் ஆணையத்துக்கென ஒரு மொபைல் ஆப், அந்த அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் மூலமாக புகார்கள் கொடுப்பதற்கான அந்த சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் மின்னஞ்சலாகவோ அல்லது கடிதமாகவோ அல்லது அந்த மொபைல் ஆப் மூலமாகவோ தங்களுடைய புகார்களை பதிவு செய்தால் அதனை அந்த புகார்களை பெற்று மேற்கொண்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும். ஒருவேளை இங்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அதை தாண்டி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றால் அதன் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார்கள். அந்த மின்னஞ்சல், ஒவ்வொரு மின்னஞ்சல் ஆகட்டும், அதே போல புகார்கள் ஆகட்டும், புகார் சார்ந்த கடிதங்கள் ஆகட்டும், அனைத்துமே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் அதுக்கான நடவடிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கொண்டு வருகிறார். அதே போல மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த புகார்கள் பெறப்பட்டு அந்த புகார்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் அது மேற்கொண்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு நிறைவடையும் நாளை மறுநாளுடைய மாலை 6 மணியிலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரப்புரை அனைத்தும் ஓய்ந்திருக்கிறது. யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்ற விதிமுறைகளையும் தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிறது. இதை எதற்காக கொண்டு வந்தார்கள்? அதனை விளக்க முடியுமா? அதாவது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த முடிவை எடுப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு அமைதியான ஒரு சூழல் தேவை. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய முடிவை எடுப்பதற்கான அந்த சூழலை உருவாக்கும் வகையில் தான் தேர்தல்
நடைபெறக்கூடிய அந்த வாக்கு பதிவு நாளன்று அதற்கு முன்னதாக ஒரு நாள் அந்த அமைதியான ஒரு நாளாக அறிவிக்கப்பட்டு அதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சாரத்தை முடிக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையம் கடந்த பல ஆண்டுகளாகவே பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வாக்காளர்கள் முழுமையாக சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும், எந்த வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும், எந்த கட்சியை தேர்வு செய்ய வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை சிந்தித்து அமைதியான ஒரு சூழலில் அவர்கள் அந்த சிந்திப்பதற்கான ஒரு நேரம் கொடுப்பதற்காக தான் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை அதற்கான அந்த வாக்குப்பதிவுக்கான நேரம் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த ஒரு சூழலை உருவாக்கும் வகையில் தான் இது போன்ற நேரம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் மக்கள் அமைதியாக சிந்தித்து செயல்படுவதற்காக தான் இந்த 48 மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து. தொடர்ந்து வாக்குச்சாவடிக்கான அந்த வேலைகள் எல்லாம் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில எப்போது அது நிறைவடைய இருக்கிறது? வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அல்லவா? அங்க இவிஎம் மெஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு செல்வதற்கான பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றன தற்போது? விதவெளி, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை முதல் அந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்கொள்ள இருக்காங்க. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிக்கான அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நாளை காலை முதல் தொடங்க இருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த வாட்டி குறிப்பிட வேண்டும். வழக்கமாக இருந்தது வாக்குச்சாவடி அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை செலுத்தியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா பள்ளிகள் கல்லூரிகள்ல தான் தங்களுடைய வாக்குச்சாவடிகள் நம்மளுடைய வாக்குச்சாவடிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் மிக முக்கியமா முதல் முறையா பார்த்தோம் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாக்குச்சாவடி மையங்களை தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் மிக அதிகமா உருவாகிருச்சு. அந்த அடிப்படையில அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரே அந்த முகவரி கொண்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒட்டுமொத்தமாக அந்த வாக்காளர்கள் ஒரே வாக்குச்சாவடிகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில அந்தந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்லயே வாக்குச்சாவடி மையங்களை முதல் முறையா தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா முதற்கட்டமாக இந்த தேர்தலில் கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த பைலட் ப்ராஜெக்டா தான் ஒரு காஞ்சிபுரத்துல மட்டும் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அந்த வாக்குச்சாவடி மையம் முதல் முறையா உருவாக்கப்பட்டது. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா சென்னை உட்பட தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், அதே போல காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் 15 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அந்த வாக்குச்சாவடி மையத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கு. அந்த அடிப்படையில இந்த வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய வாக்குகளை அந்த குடியிருப்பு வாசிகள் அங்கேயே பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும், கூடுதலான இயந்திரங்களுடன் சேர்த்து. ஏன்னா ஒருவேளை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாத பட்சத்துல ஏதேனும், ஏன்னா டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாத பட்சத்துல உடனடியாக அதை மாற்றுவதற்காக கூடுதல் இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும். அதனையும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்பார்வையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த நடவடிக்கையில் எடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்களும் அதிகம் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தேர்தல் ஆணையம்? அதாவது முதல் முறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வுகள் ஏற்கனவே முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் என்றாலே தன்னுடைய உரிமையை நிலைநாட்டும் வகையில மிக முக்கியமான ஒரு ஜனநாயக உரிமை வாக்கு செலுத்துவது என்பது. அதனால் அனைவருமே வாக்கு செலுத்த வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வுகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதல் தலைமுறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 18 இருந்து 19 வயது உட்பட்ட அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 லட்சம் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக புதியவர்களாக இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதனால முழுமையாக தேர்தலை 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான அது இப்ப சமூக வலைதளங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் மூலமாலாம் விழிப்புணர்வு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டாங்க. பல்வேறு வீடியோ காட்சிகள் மூலமாக அதே போல பல்வேறு விஷயங்கள் தேர்தல் ஆணையம் இந்த விழிப்புணர்வுகளாக ஏற்படுத்தியிருக்கின்றன. அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் 37 நாட்கள் அனல் பறந்த தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.